DPI Tamil News. திருத்துறைப்பூண்டி அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாரிமுத்து வாக்கு சேகரிப்பின் போது மாலை அணிவித்து பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அக்கரை கட்டகம், களப்பால், குறிஞ்சி மூலை, குளமாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாரிமுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் வரிசையாக நின்று மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் மாரிமுத்து பேசுகையில், மீண்டும் தளபதியை தலைமையிலான ஆட்சி மீண்டும் வளர வேண்டும். நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல மகத்தான திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், உயர்கல்வி உதவித் தொகையாக இருந்தாலும், அதே போல விவசாயிகளுக்கான நெல் குவிண்டலுக்கான கூடுதல் தொகையாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவை பின்பற்றுகின்ற ஒரு மாநில அரசாக, மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அதனை எல்லோரும் அங்கீகரிக்கிற வகையில் எனக்கு கதிர்வால் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.